வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம வார்த்தைகளை விட நம்முடைய மௌனம் தான் அதிக சத்தமா பேசும். உங்களை மதிக்காத ஒருத்தர்கிட்ட நீங்க 1000 முறை கெஞ்சி சண்டை போடுறத விட ஒரு முறை மௌனமா அங்கிருந்து விலகி பாருங்க. அது அவர்களுக்கு ஒரு பதிலா மட்டும் இருக்காது, அவங்க ஆயுசு முழுக்க மறக்க முடியாத ஒரு பாடமா இருக்கும். தெளிவு நேரம் பகுதியில் இன்று நாம் பார்க்க போவது மௌனத்தின் வலிமையை பற்றி. உங்கள அலட்சியப்படுத்துறவங்க கிட்ட நீங்க கோபப்பட்டா, அவங்க அத உங்க பலவீனமா தான் எடுத்துப்பாங்க. நான் இவங்கள என்ன செஞ்சாலும், இவங்க திருப்பி என்கிட்ட தான் வருவாங்க. அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான இல்ல மலிவான எண்ணம் அவங்களுக்கு வந்துரும். ஆனா, அதே இடத்துல நீங்க எந்த உணர்ச்சியும் காட்டாம அமைதியா விலகினீங்கன்னா, அவங்களுக்கு புரியாத ஒரு பயம் வரும். அந்த பயம்தான் உங்க மீதான மரியாதைய திருப்பி உங்களுக்கு வாங்கி தரும். மௌனம்னா பேசுறதுக்கு வார்த்தை இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. உன்கிட்ட பேச என் வார்த்தைகள் தகுதியற்றவைன்னு அவங்க கிட்ட மறைமுகமா சொல்றது தான் மௌனம். ஒருத்தங்களை திட்டுறது அவங்கள காயப்படுத்தும். ஆனா ஒருத்தங்க கிட்ட பேசாம மௌனமா இருக்கிறது அவங்க அவங்களையே சிந்திக்க வைக்கும். நாம என்ன தவறு செய்தோம், ஏன் இவங்க இப்படி மாறிட்டாங்க, இந்த மாதிரி கேள்விகள் அவங்களுக்குள்ள வரும். அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மிக சிறந்த தண்டனை. மௌனமா இருக்கிறது உங்களை பலவீனமா காட்டாது, மாறா நீங்க எவ்வளவு முதிர்ச்சியா இருக்கிறீங்கன்னு தான் காமிக்கும். மதிக்காத இடத்துல வார்த்தைகளை செலவு செய்யாதீங்க. உங்க மௌனம் அவங்களுக்கு புரியாத வர உங்க வார்த்தைகளும் அவங்களுக்கு புரிய போறதில்ல. இந்த வீடியோவை பற்றி உங்க கருத்து என்ன? மௌனம் ஒரு பதிலா அல்லது பாடமா? கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு தெளிவு நேரத்தில் சந்திப்போம்.